ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பார்த்துட்டு போடுற கமெண்ட்ஸ், கேட்குற கேள்விகள் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டு இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரன் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இதுக்கு பதில் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். நாங்கள் எப்பவும் கேட்குறபடி எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சகோதரன் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனலையும் பாருங்க, அதுலேயும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வருது. இன்னைக்கு பிரதர் ரூவன் நம்மளோட வந்திருக்கிறாங்க. வாங்க அவர்கிட்ட நம்ம கேள்விகளை கேட்போம். Praise the Lord, brother. Praise the Lord. Thanks for coming. Once again, thank you for your invitation. ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் போகிற ஏற்கனவே பேசினபடி தான் ஆரம்பிக்கும் போது அற்பமான ஆரம்பமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 36 எபிசோட் போகிற அளவுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இப்போ நேயர்கள் கேட்குற கேள்விகள்லாம் பார்க்குறீங்களா நீங்க? பயங்கர டீப்பாக இருக்குது. நிறைய கேள்விகள்லாம் உட்காந்து திருப்பி படிக்கணும் போல இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எப்படி அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இன்னும் நிறைய ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய படிக்கணும் போல. இப்போ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த டாபிக் உள்ள போக போகிறோம்? ஷூர். இன்னைக்கு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் கேள்வி கேட்குறேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பக்குன்னு. அதாவது நான் நிறைய பேர் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் நான் ரொம்ப யோசிக்கிறதா. உங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருந்து தான் கொஷின் கேளுங்க. உங்களுடைய மினிஸ்ட்ரியோட ஸ்பெஷலைசேஷன் எஸ்கட்டாலஜி நீங்கள் சொல்லவும் செஞ்சுருக்கீங்க. நம்ம நிறைய லாஸ்ட் டேஸை பற்றி நீங்கள் நிறைய பேசினா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கொஷின் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், இப்போ கடைசி காலம்னு நம்ம சொல்கிறோம், அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதா, இல்லாட்டி வேலைக்கு போகக்கூடாதா, படிக்கக்கூடாதா, இல்லாட்டி நடைமுறையாக செய்கிற வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும், நான் இன்றைக்கும் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் சில பேர் வராங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய இல்லை, நாங்கள் கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவோம், பட் அது உண்மைதான். அதில் என்னென்னா, இயேசு இன்னைக்கு வருவார் நான் எதிர்பார்க்குறோம். அதுக்காக நாளைக்கு நீங்கள் மாவாட்டாமல் இருக்க போகிறது இல்லை இல்லையா? நாளைக்கு சாப்பிட்றதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுப்பீங்க. வந்தார்னா போயிட போகிறோம், வராட்டி நாளைக்கு தோசை விட்டு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். நான் ஒரு சிம்பிளாக புரியறதுக்காக எப்போவும் சொல்லுவேன் இந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பார்க்குற வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இதில் ஆர்டர் வரப்போகிறான்றதுக்காக நம்ம பண்ண எந்த வேலையும் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ட்ரூ, நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் என்கிட்டயே பேசிட்டாங்க, இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் டேஸை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப நெகட்டிவிட்டியை ப்ரமோட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் டேஸை பற்றி சொல்லும்போது அதோட நிப்பாட்டு இருந்தோம்னா நெகட்டிவிட்டியை சொல்கிறேன்னு கூட இவங்க சொல்லலாம். அதில் ஒரு பெரிய ஹோப்பை தானே நம்ம கொடுக்குறோம். இல்லை, லாஸ்ட் டேஸுங்கிறது ஏன் அவங்களுக்கு நெகட்டிவிட்டியாக படுதுங்கிறதே எனக்கு இன்னுமே புரியாமல் தான் இருக்குது ஒரு விஷயத்தில். அதாவது நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் தான், பட் டாபிக் ஆரம்பிச்சதுனால நான் கேட்குறேன். இப்போது ஒரு கிளாஸில் எக்ஸாமுங்கிறது நெகட்டிவிட்டியா பாசிட்டிவிட்டியா? பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். முடிச்சாதானே அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். ஆமாம், அதுதானே அதனுடைய மோட்டிவ். அந்த எக்ஸாமுடைய மோட்டிவ் நான் இது வரைக்கும் படித்ததில் நான் தேறி இருக்கேன்னா, அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது தானே. அப்போ எக்ஸாம் இல்லாட்டி அது எப்படி சரியாக மாறும்? ஒரு டீச்சர் எக்ஸாமுக்கு படிங்கடான்னு சொல்கிறது நெகட்டிவான ஒரு விஷயமா? கரெக்ட். இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, அழிவை பற்றியே பேசுகிறாங்க. ஐ திங்க் அது கரெக்டாக புரியாதனால அவங்க இந்த கேள்வி வருதுங்கிற அவங்களுக்கு நான் எப்படி எடுத்துப்பேன்னா, அவங்க இன்னும் ரெடி ஆகலை, அந்த வருகைக்கு அவங்க ரெடி ஆகலை. இப்போ நான் எங்கள் அப்பா ஒரு 10 வருஷமாக ஊரில் இருக்கார், வெளியூரில் இருக்கார். எங்கள் அப்பாவை நான் பார்க்க முடியல. இப்போ மாதிரி ஒரு வீடியோ காலிங் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பாவை என்னால் பார்க்க முடியல. 10 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா வராருங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? எங்கள் அப்பா வந்தோடனே என்னை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்பாரு, எங்கள் அப்பா வந்தோடனே இதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நெகட்டிவாக கொடுக்குமா? எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அப்பாவை பார்க்குற ஆசை எனக்கு இருக்கும்ல. அப்போ வருகைங்கிறது அப்படித்தான் நான் பார்க்கணும். பார்க்க பயப்படுறேன். யாரு பயப்படுவான்னு பைபிள் ஆண்டவரே சொல்றாரு. அவர் வரும்பொழுது ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரன் தான் பயப்படுவான்னு அவர் சொல்றாரு. ட்ரூ. அதனால அவங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அழகாக சொன்னீங்க. நல்ல கிளாரிஃபிகேஷன் அநேகருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு நம்புகிறேன். 2000 வருஷமா பார்க்காத எங்கள் அப்பாவை நான் பார்க்க ஆசைப்படுறேன். எங்கள்
மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் பார்க்க ஆசைப்பட்ட எங்க அப்பா ரிட்டர்ன். அவர் வரப்போறாரு. நான் பார்க்க சந்தோஷமா தானே இருக்கணும். எதிர்பார்த்து தானே இருக்கணும். ட்ரூ. அத வந்து இவங்களுக்கு அந்த அந்த வியூல அவங்க அத பார்க்கல போல. வந்து அடிப்பாரோ, உதைப்பாரோ, குத்துவாரோன்ற மைண்ட் செட்லயே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது. சார் வேற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல, பார்த்ததுல வச்சு தான் நான் உங்கள கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு சயின்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய புக்ஸ் எழுதுறாங்க. நெறைய தாட்ஸ் குடுக்குறாங்க. எல்லாம் குடுக்குறாங்க. இவருடைய மோட்டிவ் மிக முக்கியமான மோட்டிவ் எனக்கு பார்த்தோம்னா, ஒரு காட ரிஜெக்ட் பண்ணக்கூடியதான மோட்டிவாவே எனக்கு படுது அது. காட இல்ல, காட் தேவையில்ல, காட் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் படுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க அத? ஷூர். ஆக்சுவலி இது நான் நெறைய விஷயத்த பார்க்கும்போது வரைக்கும் இது ரொம்ப பிடிபடல. காட்ஸ் லைட்ல ஆண்டவர் ஒரு நாள் இத புரிய வச்சாரு. நெறைய சயின்டிஸ்ட் இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ நீங்க பாருங்க. ஸ்க்ரீன்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவர் ஃபேவரைட். ஸோ ஹாக்கின் சொல்றாரு. அவர் சொல்றத நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்களேன். One can't prove that God doesn't exist, but science makes God unnecessary. The laws of physics can explain the universe without the need of a creator. என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. சயின்ஸ் அவருடைய வேலை இல்லாம ஆக்கிருச்சு. இவர் இப்படி சொல்றாரா? அடுத்து இன்னொருத்தர் சொல்றத பாருங்க. காரஸ் சொல்றத பாருங்க. You don't need a deity to create a universe. Quantum mechanics and relativity can produce everything from nothing. இப்படி நீங்க ஒருத்தரா ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நம்ம பார்க்கும்போது நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி இவங்க காடை ரிஜெக்ட் பண்றாங்க ஒண்ணு. இது ஒரு சைடு ஆஃப் த காயின். இன்னொரு சைடு ஆஃப் த காயின் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புது விதமான கடவுளை உருவாக்குறாங்க. ஆல்டர்னேட் காட். ஆல்டர்னேட். இந்த கடைசியில நீங்க பாருங்களேன். ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் சொல்றாரு பாருங்க. We are in the process of replacing mythology with science. The explanation for our existence doesn't need a deity. Deityனா உங்களுக்கு தெரியும், காடுங்கிறது குறிக்கிறதான பதம். நாங்க காடுங்கிற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்றோம். அந்த இடத்துக்கு வேற ஒன்றை கொண்டு வரோம். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தின் அடிப்படையாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. இது ஆக்சுவலி தானியேலே நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 11:37 வாசிக்கிறோம். இது கடைசி காலத்தை பத்தி குறிக்கிறதுங்கிறது மொத்த அதிகாரத்தையும் படிச்சாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தினங்களாலும் உச்சிதமான வஸ்துவினாலும் கனம் பண்ணுவான். இது வந்து கடைசி காலத்தை குறிச்ச ப்ராஃபஸி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வார்த்தை பாருங்களேன், தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன். ஆக்சுவலி உங்களுடைய ப்ரோக்ராம்ல நான் பார்த்தேன் சமீபத்தில் இந்த ஏஐ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஏஐ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கீங்களேன், இது எல்லாமே அறிவு சார்ந்தது தானே? ஆமாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காடுங்கிற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி அறிவாற்றலினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த, இல்லாட்டி மனுஷ ஞானத்தினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த காடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் 100 இயர்ஸில் இது வந்தது. அதாவது இவங்க வந்துட்டு காடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. ஆமாம், அது அறிவு சார்ந்ததாக, நாலேஜ்ஃபுல்லாக, சயின்டிஃபிக்கலாக பார்த்துக்கிறாங்க. அப்படி வச்சு பார்த்துக்கிறாங்க. அதை அப்படி வச்சு பார்க்குறாங்க. இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால், நான் இந்த கேள்வியை ஆரம்பத்தில் நீங்கள் கேட்கும் போது கூட எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரில. அப்புறம் எனக்குள்ள தோன்றது என்னென்னா, இப்போது நான் காட் இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம சயின்ஸையும் எடுத்துக்கிறோம், மற்ற விஷயங்களையும் எடுக்கிறோம், எத்தனையோ விஷயங்களையும் எடுக்கிறோம். அதாவது ஒரு பிலீஃப் எடுக்கிறோம், ஒரு ஹீலிங் எடுக்கிறோம். இதெல்லாம் வச்சு காட் இருக்கிறாருன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ப்ரூஃப் பண்ணப்படுது. ஒரு ஹீலிங், டெலிவரன்ஸ், எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சயின்ஸாலையும் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறோம் நம்ம. பட் காட் இல்லைன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சயின்ஸை தவிர வேறு எதையுமே அவங்க எடுக்கிறது இல்லை. ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. இதுதான் எனக்கு வந்து இந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு தோணுன ஒரு மிக முக்கியமான விஷயம். வேற எதை வச்சும் அவங்க காட் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண விரும்பவே இல்லை. ஏன்னா அதை வச்சு அவங்களால முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இதை வச்சு பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா சயின்ஸை ஏத்திஸ்ட் துணையா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த ஏத்திசத்துக்கு துணையா போறாங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து காடுங்கிறதான அந்த இடத்த இவங்க ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. ரொம்ப ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா அது ஒரு டெப்தான பாயிண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். இதில் இவங்க பண்ண வச்சுட்டு
கடைசியில இவங்க காடை ஒரு சைடு ரிஜெக்ட் பண்றாங்க, இன்னொரு சைடு புது விதமான ஒரு காடை கிரியேட் பண்றாங்க. அந்த அந்த காடுடைய அது வந்து பிதாக்கள் அறியாத தேவன் அப்படின்ட்டு நம்ம தானியல்ல படிச்சோம். பிதாக்கள் கேள்விப்படாத ஞானத்தை ஒரு கடவுளுக்கு நிகரா உருவகப்படுத்தி ஏதோ ஒண்ணு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருந்து நமக்கு புரியுற விஷயம். நான் இதை எப்படி பார்த்தேன்னா, பிதாக்கள் அறியாத தேவன் ஒன்று 2 விஷயமா இதை பார்க்க முடியும். ஒன்று, நான் படிக்கும்போது எனக்கு உணர்ந்தது, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே தெரியாத காடா இருக்கணும் அது. கரெக்ட். இவங்க they want to introduce or implement the new god. அது வித்தியாசமா இது வரைக்கும் யாரும் கேள்வியே பட்டிருக்க கூடாது. நம்ம இப்போ கிரீக் காட்ஸ் இருக்காங்க, அப்புறம் அசிரியன் காட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ காடை நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம். இப்போ நெட்டில் போனால் எடுத்து படிக்க முடியும். பட் இது வரைக்கும் இவங்க படிக்காத ஒரு விஷயத்த, பார்க்காத ஒரு விஷயத்த காடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ அதை இவங்க செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதை தான் நான் என்ன உங்க கூட பேசும்போது இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்குறாங்க. இந்த ஏஐ இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வர பார்க்குறாங்கன்னு போல. ஸோ இப்போ ஞானத்துக்கு பைபிள் விரோதமா? ஏன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த கணக்கு பரீட்சைக்கு வரும்போது பையனுக்கு நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு பரீட்சைக்கு அனுப்பும்போது எல்லா பேரண்ட்ஸும் விதிவிலக்கே இல்லாமல் சொல்லி யாரை ரெஃபர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா சாலமோன். ஆனால் நிறைய பேர் விடுறது என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் சாலமோன் இந்த ஞானத்தை கேட்டார் அப்படின்ட்டு. ஓகே, இந்த கல்வி ஞானத்தையோ இல்லாட்டி வந்து மேத்தமெட்டிக்கல் நாலேஜோ அவர் கேட்டாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாலமோன் அதை கேட்கவே இல்லை. அவர் கேட்டதை நீங்கள் பாருங்களேன், 1 ராஜாக்கள் 3:9 ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் இழந்ததை புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்டான். ஆதியாகமத்துல நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வேர்ல்ட்லி ஒரு நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ் வந்துருச்சு. ஆமா, எனக்கு அது வேணா, நீங்க சொல்லி கொடுங்க எது நன்மை தீமைன்னு அவன் கேட்கறான். அவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்டதுனாலதான் காட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மீதி எல்லா நாலேஜும் அவனுக்கு கொடுத்தாரு. அதோட சேர்த்து இதையும் கொடுத்தாரு. ஓகே, இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப இவங்க ஞானம் கடைசி காலத்துல ஞானத்தின் அடிப்படையில தான் ஒரு ஒரு கடவுளையே இவங்க கிரியேட் பண்ணுவாங்க, ஞானத்தை தான் வழிபடுறதுக்கு ஈக்குவலா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது வந்து சர்ப்பம் சொல்லி கொடுத்த ஞானம். ஓகே, அது என்ன சொன்னுச்சுன்னா, சர்ப்பம் இந்த பழத்தை சாப்பிடும்போது கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல் இருப்பீங்க, தேவன் உங்களுக்கு தேவையில்லை. அதான் அவன் சொன்னது, நீங்களே தேவர்கள் போல இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு தேவன் தேவையில்லை. இந்த நாலேஜ் தான் இப்ப இந்த எவல்யூஷனரி பிலீவ் பண்ற இவங்க எல்லாரும் சொல்றது. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த வசனத்துல இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அவன் ஃபர்ஸ்டே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ? அவன் ஏவாளை பார்த்து சொல்லுவான். ஆமா, அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஞானம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படி எடுத்துக்கலாம்ல? அதை எக்ஸாக்டா சொன்னீங்க. இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானம் வந்து, இந்த நன்மை தீமைங்கிற ஞானம் வந்து மரணத்துக்கு ஏதுவானது, அது வேணான்னு அவர் சொன்னார். ஆமா, இவன் சொல்றான், இல்ல நீ அதை சாப்பிடு உனக்கு மரணம் வராதுன்னு சொல்றான். இப்ப இவங்க இந்த சயின்ஸை வச்சு மரணம் வராதுங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அந்த ஞானம் ஒண்ண ஒதுக்குனார் இல்லையா, அந்த ஞானத்தை தான் வழிபடணும்னு இவங்க கடைசியா வந்து நிக்கிறாங்க. திருப்பி அவங்க ஆதியாகமத்துக்கே வராங்க. ஆமா, அதனாலதான் யூஸ்வலா நம்ம அப்பப்போ சொல்லுவோம், பைபிள்ல இல்லாத ஒரு சம்பவம் இந்த உலகத்திலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் நடக்க போறதே எப்பவுமே கிடையாது. சான்ஸே இல்லை. பைபிள்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கட்டாயமா ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. இது ஒரு சைடு. கடைசி காலத்துல ஞானத்துக்கே எவ்வளவு மரியாதை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் பல நூற்றாண்டுகளா அவங்களுக்கு வந்து சக்தியான நாடுகள், இல்லாட்டி வந்து சக்தியான மனிதர்கள், வளமிக்க நாடுகள், வளமிக்க மனிதர்கள், யார் செல்வ செழிப்பா இருந்தாங்க, இவங்களுக்கு வந்து உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யார் ரொம்ப அட்வான்ஸ்ட், எந்த நாடு தொழில்துறையிலையும் அவங்களோட ஞானம் சார்ந்த விஷயங்கள்லையும் நாலேஜ்ல இம்பார்ட்டண்டா. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமானா நாலேஜ் எக்கனாமிங்கிறத பத்தி பேசினோம். நாலேஜ் எக்கனாமினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். 31வது எபிசோட்ல நம்ம ஆப்பிள்ங்கிற நிறுவனத்தை பத்தி பார்த்தோம். நம்ம எம்கேப்லாம் பத்தி பேசினோம், எம்கேப்லாம் என்னங்கிறதெல்லாம் பத்தி பேசினோம்.
அவங்களுடைய சொத்து மதிப்பு ஏதோ பேஸ் பண்ணியிருக்கு. எதை பேஸ் பண்ணியிருக்கேன் மேபி ஒரு ரெஃபரன்ஸுக்கு அதில் 31வது எபிசோடில் 8வது நிமிஷத்துலேருந்து 15வது நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு அதை பேக்ரவுண்டை வச்சு இதை கேட்டாங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். நம்ம அப்போ பேசினபடி ஆப்பிளுடைய எம்கேப் சந்தை மதிப்புங்கிறது க்ளோஸ் டு $3.7 trillion, 3.7 லட்சம் கோடி டாலர். அதை 85 இன்ட்டு பண்ணாங்கன்னா நம்ம ரூபாய்க்கு என்ன மதிப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்லி ஒரு 2.25 கோடி 3 கோடி அந்த மாதிரி வரும் அப்ராக்சிமேட்லி நம்ம ரூபாய்க்கு. இவங்களுடைய 2023 ரிப்போர்ட் எடுத்து நான் படித்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவங்க ஒன்று போட்டிருக்காங்க, பிபி அண்ட் இன்னு சொல்கிறாங்க அக்கௌண்டிங்கில். பிபி அண்ட் இனா என்னென்னா பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட். இதை தான் டேஞ்சிபிள் அசட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அக்கௌண்டிங்கில். டேஞ்சிபிள் அசட்னா என்னென்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்க அசட்ஸ். பிளான்ட்னா அவங்களோட கம்பெனி, அந்த அந்த ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அவங்க அசையா சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அசையா சொத்துக்கள். கரெக்ட், ஓகே. அசையா சொத்துக்கள், வாகனங்கள், அவங்களோட டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்கல்ல, அது விசிபிள் அசட்ஸ். விசிபிள் அசட்ஸ். ஓகே, இது சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணும்னா தொட்டு பார்க்குற மாதிரி இருக்க அசட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஓகே, வெறும் இந்த 3.7 ட்ரில்லியன் சொன்னேன் இல்லையா, அதில் வெறும் 10% தான் இது. ஓகே, வெறும் 10% தான். அப்போ மீதி 90% எதுக்கு வேல்யூ இருக்கு? ஸோ அவங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாம் பார்த்தா 10% இருக்கு இந்த சொத்து மதிப்பில். ஆமாம், அந்த எம்கேப்பில் இந்த பிபிஇ பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட் கண்ணுக்கு தெரியுற டேஞ்சிபிள் அசட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். மீதி 90% அப்போ இதுதான் வேல்யூ. ஓகே, அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூனா என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் யூசர்ஸ் வந்து 3/4 பேருக்கு மேலே ஆப்பிளோட ரிங்டோனே மாற்ற மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அது டிஃபால்ட் ரிங்டோன் ஒன்று இருக்கும் ஆப்பிள். ஆமாம், அதை மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆப்பிள் வச்சுருக்கோன்றது அந்த ரிங்டோனை வச்சு கண்டுபிடிக்கணும். தெரியறதுக்கு தானே வாங்கினது. ஓகே, இன்னும் நடுவில் ஒரு கொடுமையெல்லாம் நடந்துச்சு. எந்த மொபைல்லையும் வந்து பின்னாடி ஓட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா கவரில்? அது நம்ம பாதுகாப்பு தானே வச்சுருக்கிறோம். பாதுகாப்பு தானே வச்சுருக்கோம். நடுவில் அந்த 6 to 10, 8 மாடல்ஸ்லாம் பின்னாடி அந்த ரவுண்டு மட்டும் ஒரு போட்டு ஓட்டையை விட்டுருப்பாங்க. ஏன்னா வெளியேந்து போய் எடுத்து பேசும்போது கூட ஆப்பிளில் பேசுகிறோன்னு தெரியணும்ல. பிராண்டு ஆப்பிள்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ ஒன்று. இன்னொன்று வேல்யூ அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை தான் ஐபின்னு சொல்கிறாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா அறிவுசார் சொத்து. அறிவுசார் சொத்துன்னா அவங்களுடைய ஃபார்முலாஸ், டேட்டாஸா? அவங்களுடைய டேட்டான்னு சொல்கிறதோட கோடு. சாஃப்ட்வேருங்கிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஆப்பிளோடைய மதர் போர்டு இது பார்த்தினா அந்த கோடெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களோட ஓஎஸ்ஸு, ஆப்பு. கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு நான் சொல்லட்டுமா? இந்த கேஎஃப்சியை பற்றி சொல்லும் போது அந்த கேஎஃப்சியோடைய சமைக்கிற ஃபார்முலா வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாதுப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி கொக்கோ கோலாவுடையதான அந்த காம்பினேஷன் ஃபார்முலா தெரியாது. அது ஏதோ ஒரு இடத்துல சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா அதான் அவங்க அசட்டு. அந்த மாதிரி தானே இதுவும். அழகாக சொன்னீங்க. அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது. அதே மாதிரி இந்த கோடு, சாஃப்ட்வேரு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. சாஃப்ட்வேர் இஸ் ஆல்சோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அறிவுசார் சொத்து. அப்போ அந்த மிச்சம் 88% 90% வந்து அறிவுசார் சொத்து தான். ஓகே, இப்போ புரியுதா நம்மளுக்கு ஏன் வந்து 21ஆம் நூற்றாண்டுல அறிவாற்றலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, இவ்வளோ மரியாதை, இவ்வளோ மேன்மை இருக்குண்டு. இப்போ சொத்துங்கிறது வந்து இந்த நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் மெயினாக இருக்கு. நாலேஜ் தான் சொத்து. ஆமாம், எனக்கு இந்த எவல்யூஷன் ஆஃப் சொத்தை பார்க்கும்போது, எவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நான் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது யோபு காலத்தில், ஆபிரகாம் காலத்தில் ஆடு மாடுகள் தான் வச்சிருக்கிற மந்தை தான் சொத்தாக பார்க்கப்பட்டுச்சு. ஆமாம், ஒரு கழுதை வந்து இருந்தால் பெரிய ஆளாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வர காலத்தில் வந்து வீடு, வாசல், அரண்மனை, லேண்டு எவ்வளோ வச்சுருக்காரு, அவர் எவ்வளோ வச்சுருக்காரு, அதுதான் ப்ராப்பர்ட்டியாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்தில் நாம் படிக்கிற படிப்பு சொத்தாக பார்க்கப்பட்டுச்சு. என்ன டிகிரி வச்சுருக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் அவர் கல்யாணம், அதை பேஸ் பண்ணி தான் வரதட்சணை, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். பையனை படிக்க வச்சிருக்கோம்ல, கிராஜுவேட்டா அப்படிம்பாங்க. இப்போ நாலேஜ் தான் சொத்தாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 3.7 ட்ரில்லியன் டாலரில் 10% டான்ஜிபிள் அசெட், மீதி 90% அந்த பிராண்டுக்கு இருக்கிற வேல்யூவும் இன் சென்ஸ் நாலேஜ் சம்மந்தப்பட்டது தானே, பெர்செப்ஷன் தானே. அதுக்கப்புறம் அதில் இருக்க சாஃப்ட்வேரும் கோடும் தான்.
அதுக்கு ஏதாவது கண்ணில் தெரியுமான்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. ஒன்லி நாலேஜ். இது போதாத குறைக்கு இப்போ நீங்கள் பாருங்க, ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏஐங்கிறதுக்கு ஏதாவது டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது போதாத குறைக்கு நீங்கள் இந்த பிட்காயின்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு இன்ன வரைக்கும் அது புரியவே இல்லை பிரதர். அது இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு சொத்துண்டு ஆர் அறிவு சார்ந்த விஷயமும் அறிவாற்றலும் தான் பணமாக இருக்கு. அதனால தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் எல்லாமே வந்து ஞானம் ஞானம் ஞானம்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிஜிட்டல் மணிங்கிறது ஒரு வகையில் நாலேஜ் மணி தானே. ஆமாம், நம்ம காசை கையில் நீ பார்க்க போகாத காலம் வந்துருச்சு. கொஞ்சம் தான் பார்க்குறோம். ஒரு பீரியடில் வந்துட்டு நமக்கு இந்த எல்லாமே வந்து நாலேஜ் தான் நமக்கு சொத்தாக இருக்க போகுது. ஆமாம். அதனால தான் இவங்க வந்து பணம்னு சொன்னால் எல்லாரும் வாயை திறப்பாங்கன்னு சொல்லுவோம். ஒரு பழமொழி தான் இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அதனால தான் இவங்க அதையும் ஒர்ஷிப் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதான் திமோத்திக்கு சொல்லும்போது பவுல் கடைசி காலத்தில் இருக்கிற குடிய காலம் அப்படிங்கிறதுல வந்து 2வது இடத்துல பணப்பிரியத்தை வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு இவங்க நாலேஜையே, இந்த நாலேஜுக்கு பின்னாடி ஜனங்க வரணும்னா ஒரு ஆசை காட்டணும் அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளை ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஈர்ப்பு சக்தி இருக்கணும்ல, புரியும், அப்போ தானே ஒர்ஷிப் பண்ணுவோம் நம்ம. அப்போது இந்த நாலேஜை அவங்க ஒர்ஷிப் பண்ணணும்னா ஜனங்களை எதை சொன்னால் ஒர்ஷிப் பண்ணுவாங்க? பணம். பணம். அவ்வளோதான் அந்த எக்கானமியை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க அப்படி. அதனால தான் இந்த அறிவு சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு வில்லிங்காக இன்னைக்கு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாத ஒரு கதையை சொன்னாலும் நம்புறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. பிள்ளைகளையும் நம்ம அப்படித்தானே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப. இப்போ டிகிரியிலுமே நீங்கள் வந்து எந்த டிகிரி படித்தா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், வேலை கிடைக்குன்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்மளோட மோட்டிவ் வந்து எக்கானமி பேஸ் பண்ணி தானே இருக்குது. நாலேஜ் அண்ட் எக்கானமி இது 2 தானே இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ காட்ஸ் வில்லையோ, காட்ஸ் வில், இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டாக இதை கொண்டாட தொடங்கிட்டாங்க. அது வந்து அதுக்கு மும்முரமாக இவங்க வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கடைசி காலத்தில் வேதம் சொல்லக்கூடியதான அறிவு பெருகி போகும். அறிவு தான் பணம் ஆகி போயிருங்கிற அளவுக்கு கரெக்டாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ஆண்டவர் என்ன அழகாக சொல்லுவார்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் அப்படிம்பாரு. அந்த வார்த்தை அப்படியே 100% இப்போ நிறைவேற தொடங்கிருச்சு. டேனியல் 12:4 சொன்னபடி. இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, we are living in a global village. உலகத்தில் எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாளில் போகிற மாதிரி இன்னைக்கு முடியுதே. ஆமாம், 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு போல்லேருந்து இன்னொரு போல் போயிடலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு கன்க்ளூஷன் நம்ம என்ன பிரதர் சொல்ல வரோம் இவங்களுக்கு? ஸோ யூஸ்வலாக நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது பிப்ளிக்கலாக முடிக்கிறது அதான் கரெக்டும் கூட. அதான் நம்ம எப்பவும் செய்கிறோம் அது. ஆமாம். இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆச்சரியமாக இருக்கும். அது ரெவலேஷனில் வெளிப்படுத்தல் 18:17 இருக்குது பாருங்களேன். அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் இங்கிலீஷ்லேயே வாசிக்கிறேன், அதுக்கடுத்து தமிழில் வாசிக்கிறேன். In 1 hour such great wealth has been brought to ruin. தமிழில் பாருங்களேன். ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:19, அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே. இப்போ ஏதோ ஒன்று ஃபியூச்சரில் நடக்கும், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. சர்ன்னு அங்கே இருக்கிறது எல்லாம் ஒரே நிமிஷத்தில் எல்லாம் ஒரு 1 ஹவருங்கிறத அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு நம்மளுக்கு எனக்கு தெரியல. ஒரு ஷார்ட் டைமில் இதெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு வசனம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச பிரதர், எந்த ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இரா அப்படின்னு சொல்லுவாங்க. எரா அப்படின்னா ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்கும். ஒரு காலகட்டம் வந்து ஃபிலாசபி, நீங்கள் சொன்னது அந்த ஃபிலாசபி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஃபிலாசபி இருக்கு, பட் ஃபிலாசபிக்குன்னு ஒரு மரியாதை இப்போ இல்லை. அதுக்குன்னு ஜனங்க வெறிய அலைஞ்ச காலம் ஒன்று இருந்துச்சுல, அது இப்போ இல்லை. ஒரு பீரியடுக்கு அப்புறம் உடல் உழைப்பு, ஃபிசிக்கல், அப்போ அந்த தொழில் புரட்சி எல்லாம் வந்த காலம், மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஜனங்க ரொம்ப பயங்கரமாக உழைக்கணும். அந்த உழைப்புக்கு உலகமே வந்து இந்த ஃபேக்ட்ரி ஆயிடுச்சு, அப்படி இருந்துச்சு. இப்போ அது போயிட்டு உலகமே நாலேஜ் கிட்ட வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு இடத்துல முடிவுக்கு வந்துச்சு. முடிவு வந்து அது இனிப்பு தேவையில்லை, அது அவ்வளோதான், அவுடேட்டட் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு காலத்தில் கம்பி உள்ள தந்தி முறை, அப்புறம் அந்த ஃபோன் போச்சு. இப்போ செல்ஃபோனுமே இப்போ தேவையில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. செல்ஃபோனே இல்லாமல்
பயோசிப் ஒன்று நமக்குள்ளேயே வச்சு நம்மளே ஃபோன் பேசுகிற அளவுக்கு ஹியூமன் ஃபோனிங்லாம் வர காலம் வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் பிபிசியில் கூட அதை பற்றிலாம் போட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஒரு காலகட்டத்தில் முடியும். அதே மாதிரி இந்த நாலேஜும் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் முடியும். நம்ம நாலேஜை நம்ம படிக்க வேணாம்னு நம்ம சொல்லலை. அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண வேணான்னு நம்ம சொல்லலை. அதை யூஸ் பண்ண தான் செய்யணுமே ஒழிய அதுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறது ஹம்பிள் ஒப்பீனியன். இன்னொன்றும் அதை சொல்கிறதையுமே எதுவுமே சரியாக தவறாங்கிறத ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்க வேண்டியதும். ஏன்னா பைபிளே சொல்லுது, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தெசலோனிக்கர்களுக்கு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது சயின்ஸ் சொல்லிடுச்சுன்னா எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை. சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாருன்னா கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறதையுமே இவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தானே எடுக்கணும். நம்ம அதனால தான் இவ்வளோ ப்ரூஃபையும் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஸோ சயின்ஸோ சயின்டிஸ்டோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஞானம் தேவை, தேவனை மிஞ்சின ஞானம் தேவையில்லை. அது கேடுள்ள ஞானம், சர்வம் சொல்லிக் கொடுத்த ஞானம், சர்வம் சொல்லிக் கொடுத்த ஞானம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெரி சிம்பிள் அண்ட் ரொம்ப தேவையான ஒரு டாபிக் இன்னைக்கு ரொம்ப பேசப்பட்டது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னபடி உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் எழுதுங்க, வாட்ஸ்அப் நம்பரில் போடுங்க. அப்புறம் சகோதரனுடைய இதான வீடியோஸை, இன்னும் வீடியோஸ் எல்லாம் வைஸோ பைபிள் அப்படிங்கிறதான சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். சகோதரனுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.